எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த தொழிலை அதை மூவ் பண்ணவே முடியாது. ஒரு 3 மாசத்துல அதை க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையாகி அது அது திரும்பி திரும்பி விருத்தி ஆகாம அது அழிஞ்சு போயிடும். அதாவது நடத்த முடியாம போய் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் கொடுத்த அட்வான்ஸை வாங்க முடியாமலாம் வெளியே போயிருக்காங்க. அதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். நீ 6 மாசம் வாடகை கொடுக்கல, அவ்வளோதான்ட்டுவாங்க. சரிங்களா? அந்த அளவுக்குலாம் போயிருக்கு. சரிங்களா? நான் தொழில் எனக்கு ஒரு தொழில் இருக்கு, நான் அதை கத்துக்கிட்டேன். ஆனா அதை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. என்கிட்ட பணம் இருக்கு, ஆனா என்னால் தொழில் செய்ய முடியல. எனக்கு பயமா இருக்கு தொழில் பண்ண அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம கோயில்ல இருந்து நம்ம எப்பயுமே மூலிகை பேரை சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்க, அவங்க மூலிகையை சொன்ன உடனே அவங்க உடனே சூப்பர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் அதுக்கு உண்டான பூஜைகள் ஏதோ ஒரு பூஜை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கடைசியில் அது தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அதனால நம்ம சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாருக்கும் இது யார் வாங்குறாங்களோ, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூலிகை பேரை சொல்லுவோம். இப்ப இது பாருங்க, எழுதியிருக்கோம் தொழில் வசியம் அப்படின்னு. சரிங்களா? இதுல எல்லாமே கட்டு போட்டுருக்கும். இதெல்லாம் காப்பு கட்டி எடுத்த வேர் எல்லாம். சரிங்களா? மூலிகை வேர் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்க பாருங்க, வியாபார வசியம். சரிங்களா? அதே மாதிரி இன்னும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃபேமிலியோட சப்போர்ட் எனக்கு இருக்கணும் தொழிலில். ஏன்னா தொழிலில் எனக்கு மனைவியோட சப்போர்ட் கூட இல்லை. எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அந்த சம்பளமும் எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி எனக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஆதரவு வேணும். அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அதே மாதிரி நான் பண்ற தொழில திரும்பி திரும்பி அந்த கஸ்டமர் எனக்கு வரணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால இங்க வருங்க, ஜனவசியம், குடும்ப ஒற்றுமை, மனைவி விஷயம். அந்த வீட்டில் இருக்க அவங்க ஒய்ஃப் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நேர்மறையா நம்ம செய்யறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டியிருக்கும். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா மனித வாடைப்படாத இடத்துல இருந்து, மலைகள்ல இருந்து நம்ம கொண்டு வருது. அவங்களுக்கு உண்டான அந்த பூஜைகள்லாம் செஞ்சு யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு உண்டான ராசி நட்சத்திரம் அவங்களோட ஜாதகம்லாம் பார்த்து அவங்களுக்கு எப்படியாப்பட்ட மூலிகை இருந்தால் அவங்க நல்லபடியா நல்ல மென்மேலும் வளருவாங்கங்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப அவங்க குலதெய்வம், அது இல்லாமல் அவங்க ராசி அதிபதி, ராசிக்கு உண்டான கடவுள், நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி, இவங்க எல்லாத்துக்கும் பூஜைகள் செஞ்சு சாந்தப்படுத்தி அந்த வியாபாரம் மென்மேலும் வளரணும். அப்போ அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாமே செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்திலேருந்து ஒரு 1.5 மாசம் வரைக்கும் ஆகும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருந்து தான் நம்ம இதெல்லாமே செய்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம ஒருத்தங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாமே பூஜையுமே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இது மாதிரி பவுச்சில் போட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை நானே ஓப்பன் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இதை நேராக அவங்க கைக்கு தான் போவோம், அவங்க தான் இதை ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? மேலும் நம்மளை தடைகளை, அதாவது வாராகி அப்படின்னாலே எதிரிக்கு மட்டும் இல்லை, தொழில் நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா தொழிலில் வரக்கூடிய அதாவது எதிரிகள்னா அந்த சூழ்நிலை கூட எதிரி தான். இன்னைக்கு பாருங்க, ஈரான் சண்டை நடக்குது, இப்ப எல்பிஜி கிடைக்கல, நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை கூட திறம்பட கையாள வைக்கிறவங்க தான் வாராகி. அதை எதிர்த்து அதை சரி பண்ணி தரக்கூடியதான் வாராகி அம்மா. அப்ப பாருங்க, இந்த கோயில் அது இல்லாம தடைகளை கொடுக்கக்கூடிய ராகு கேது இங்க இருக்காங்க. பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயம் 94 கரியமாணிக்கம் சமயபுரம் பக்கத்துல இருக்கு, திருச்சி மாவட்டம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமிக்கும் உங்களுக்கு பஞ்சமி ஹோமம், நவகிரக ஹோமம், அதுக்கப்புறம் ராகுகேது பரிகார ஹோமம், பரிகார பூஜை, அப்புறம் அவங்கள பக்தர்களை வச்சு பூஜை பரிகார பூஜை பண்றது, இந்த திருமண தடை, தொழில் தடை, எல்லாத்துக்குமே சரி. சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அபிஷேகம், அன்னதானம், அதுக்கப்புறம் பைரவருக்கு பலி கொடுக்கறது, அந்த மாதிரியான சிறப்பான பூஜைகள்லாம் இங்க ரொம்ப அற்புதமா நடக்கும். கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயம் சரியாயிடும். சரிங்களா? என்னால முடியல அப்படிங்கிறவங்க, இல்ல இந்த வேறு எனக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி மூலிகைகள் எனக்கும் தேவை அப்படிங்கிறவங்க நீங்க தொடர்பு கொள்ளலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.